பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மலர் மருத்துவம். நிறைய பேர் இப்போ மலர் மருத்துவம் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்மளோட ஏதோ ஒரு பிரச்சனைக்காக, ஒரு தேவைக்காக மலர் மருத்துவம் எடுத்துக்கிறோம். அப்போ சிலர் கவுன்சிலிங் வரும்போது சொல்லுவாங்க, நான் 2 மாசம் மலர் மருந்து எடுத்தேம்மா, கூகுள்ல பார்த்தேன், இந்த பிரச்சனைக்கு இந்த மலர் இருந்துச்சு, நான் எடுத்தேன், ஆனா எனக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படி சொல்லுவாங்க. ஏன் மலர் மருந்துகள் சில நேரங்களில் சரியான நாம் எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்டை தரதில்லை? அப்போ என்னன்னா, மலர் மருந்து மேலே எந்த தவறும் இல்லைங்க. நாம் சரியான மலர்களை தேர்ந்தெடுக்கல அப்படின்றது தான் அர்த்தம். அப்போ இந்த சரியான மலர்களை என்னுடைய தேவைக்கு எந்த மலர் தேவதையை நான் எடுக்க வேண்டும் அப்படின்ற புரிதல் நம்மளுக்கு ரொம்ப அவசியம் இல்லையா? என்னதான் நாம ரொம்ப டீட்டெயில்டா 1 வருஷம் கோர்ஸ் எடுத்தாலும், 6 மாசம் எடுத்தாலும், 2 நாள் ஃபுல் டே நம்ம கிளாஸ் எடுத்தாலும், சில நேரங்கள்ல ஒருத்தர் பிரச்சனையை அதிகமாக சொல்லும் பொழுது எந்த மலரை உங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு நமக்கே ஒரு தடுமாற்றம் ஏற்படும். அப்ப இதுக்காக பரம்பரை பொக்கிஷம் வருடத்தில் ஒரு முறை ஒரு நாள் ஒரு ட்ரைனிங் செஷன் வைக்கிறோங்க. ஒரு கேஸ் ஸ்டடி, லைவா ஒரு கேஸ பேசி அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வை நீங்க கொடுக்குறீங்க, நீங்க எப்படி மலர்களை தேர்ந்தெடுக்கிறீங்க, அப்ப ஏன் வேற மலரை தேர்ந்தெடுக்க கூடாது அப்படின்றத மிக அற்புதமான விளக்கத்துடன் நேரடியாகவே நம்ம நடத்துறோங்க. இந்த வகுப்பு வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். இது வரைக்கும் நம்ம ஆன்லைன்ல தான் எடுத்திருந்தோம். ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு முறை ஆன்லைன்ல நடந்து கொண்டிருந்த இந்த வகுப்பு இந்த மாதம் வரும் 22ஆம் தேதி சென்னையில் ஹோட்டல் ரெசிடென்சி டி நகர்ல நடக்குது. நேரடி வகுப்புங்க. எந்தவித கேள்விகள் இருந்தாலும், எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும், அந்த பிரச்சனைக்கு நான் சரியான மலர்களை எப்படி தேர்வு செய்யறது, உடனடியா அந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படி வெளியே வர்றது அப்படின்றத ஆதாரத்துடன் எடுக்கக்கூடிய அற்புதமான வகுப்பு இது. இப்ப நிறைய பேர் பாருங்களேன், தூக்கம் வர மாட்டேங்குது. ஏதாவது ஒரு விஷயம், நம்ம ஒரு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட போறோம், நம்மளுக்கு ரத்த அழுத்தம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா நம்ம மனசு முழுக்க அதே இருக்கு, ஐயோ எனக்கு பிரஷர் வந்துருச்சு. அது நம்மை தூங்க விடாம பண்ணுது. ஏற்கனவே நம்ம பிளட் பிரஷர்ல இருக்கும் பொழுது இன்னும் சரியா தூங்கலன்னா அது இன்னமும் நம்மளுக்கு பிரச்சனையை பெரிதாக்கி தரும் இல்லையா? இல்ல நமக்கு ஏதோ திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு செக் பண்றோம், டாக்டர் சொல்றாங்க உங்களுக்கு டயபெட்டிக் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த அழுத்தம் நம்ம மனசுல வந்த பிறகு நம்ம தூங்க விடாம பண்ணிருது. அப்ப நம்ம தூங்காமல் இருப்பதனால பிரச்சனை இன்னும் பெருசாயிருது. அப்ப தூங்கறதுக்கு இந்த மலர் மருத்துவம் உதவி செய்யுமா அப்படின்னா, அந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கும் மலர் மருத்துவம் உதவி செய்யும், நிம்மதியா நம்மள தூங்க வைக்கிறதுக்கும் மலர் மருந்துகள் இருக்குங்க. ஆனா அந்த பிரச்சனை எதனால இவங்க தூங்கல, அவங்க மனசுக்குள்ள என்ன காரணம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப கூட ஒரு கன்சல்டேஷன் வரும்பொழுது 25 வருஷமா ஒரே கனவு, ஒரு பாம்பு துரத்துற மாதிரி ஒரு கனவு, 25 வருஷமா அதே கனவு மீண்டும் மீண்டும் வருது, சரியா தூங்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதற்கும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணம் பின்னால இருக்கும். அது ஒரு பயம் இருக்கலாம், இல்ல சின்ன வயசுல நம்ம ஏதாவது ஒரு பாம்பை பார்த்து இருக்கலாம், இல்ல முன்ஜென்மம் நிறைய சொல்லுவாங்க இல்லையா ஆன்மீகத்துல. எதுவாக இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம மனசை போட்டு ரொம்ப அலட்டிக்காம, மலர் மருத்துவம் உங்களுக்கு மனதை அமைதிப்படுத்துறதுக்கும் நிம்மதியான தூக்கத்திற்கும் அற்புதமா உதவுங்க. எனக்கு மலர் மருந்தை பத்தி எதுவுமே தெரியாது, நான் கலந்துக்கலாமா அப்படின்னா நிச்சயமா கலந்துக்கலாம். எதற்காக அப்படின்னா, இந்த பிரச்சனை எல்லாம் கூட மலர் மருத்துவத்தின் மூலமாக தீர்க்க முடியுமா அப்படின்னு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வகுப்பு. வாய்ப்பு இருக்கிறவங்க நிச்சயமா தவற விடாமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அற்புதமான இந்த வாய்ப்பை தந்தருளி இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்.